முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ உயிராக நேசித்து மதித்த உன்னுடைய உறவு சுய நலமாக உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து தினமும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்று ஒவ்வொரு நாளும் அவரை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கின்றார். அவரவர் செய்த செய்வினை அவரவர் சேரும் பிள்ளையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னவரும் நீ என்ன யோசிக்கின்றாயோ அதையே தான் யோசித்துக் கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டோமோ என்று இப்பொழுது அவர் உன்னை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய எண்ணமே அவருக்கு தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது. அவர் செய்த தவறை எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றார் பிள்ளையே. எனக்கும் புரிகின்றது. அவரை பற்றி நினைக்க கூடாது, அவரின் நினைவுகளை மறக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஞாபகங்கள் உனக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது பிள்ளையே. நீ ஒன்றை மறக்க முயற்சி செய்தால் அடுத்த கட்டத்திற்கு தீர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். உன்னை நீயே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை நீயே சுறுசுறுப்பாகி கொள்ள வேண்டும். கடந்த கால நினைவுகளை மறக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டே இரு. அப்போது கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிகழ்காலத்தை மட்டும் நீ பார். உன் மனதிற்கு எது சரியென்று படுகின்றதோ அதை மட்டும் செய். வாழ்வது ஒரு வாழ்க்கைதான். அதை உனக்கு பிடித்த மாதிரி, உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதன்படியே வாழ். மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் எது நன்மையோ, எது சந்தோஷமோ அதை நீ செய். அது போதும். உன் நிலையறிந்து நான் சென்று பார்த்து விட்டேன். உன்னுடைய துணையும் உன்னை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். கூடிய விரைவில் மனம் மாறி தேடி வருவார். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கை வைத்து